எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாதவன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோ கூட இருக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக கூட இருக்கலாம். பேசிக்காக நான் யாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஹேரை பற்றி, அதாவது தலைமுடியை பற்றி நிறைய இயற்கையான ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கொட்டி அந்த ஹேர் வளராமல் கேப்பாக அந்த ரூட்ஸ் க்ளோஸ் ஆகி அந்த இடம் ஷைனிங்காக வழுக்கையாக அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட இயற்கையாக நிறைய ரிசர்ச் பண்ணி 2021 ஹேர் ரீக்ரோத்துக்கான ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சேன், தயாரித்தேன். நான் 2021 அதை கொடுக்க ஆரம்பித்தேன். இதுதான் அந்த ஹேர் ஆயில். இது எதுக்குன்னா, இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது இப்போ முடி கொட்டி வளராமல் இருக்குன்னா அந்த ஹேர் ரூட்ஸ் முடி வளராமல் அந்த இடத்துல ஷைனிங் ஆகிடும். என்னென்னா, முடி கொட்டி வளர லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹேர் ரூட்ஸ் முடி வெளிவரக்கூடிய அந்த துளைகள் வழியாக தான் முடி வெளியே வரும். இயற்கையாகவே முடி கொட்டம் வளரும் இயற்கையாகவே எல்லாருக்குமே நடக்கும். அதுக்கு ஒரு பீரியட் இருக்குது. அது கொட்டுற சமயம், வளர்கிற சமயம், ரெஸ்டிங் ஃபேஸ்னு இருக்குது. முடி கொட்டிட்டு அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்லேருந்து எப்போ க்ரோத் ஃபேஸுக்கு வருதோ அப்போ மறுபடியும் வளர்ந்து வந்துடும். ஆனால் நம்மளுக்கு சத்து கம்மினாலோ இல்லை அதிகப்படியான உஷ்ணத்தினாலோ இல்லை ரத்த ஓட்ட குறைபாடு இருந்தாலோ அது வளர லேட் ஆகும். முடி வளர லேட் ஆகிடுச்சுன்னா இயற்கையாகவே நம்ம உடம்போட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கும். இப்போ நம்ம கையில் ஒரு வெட்டுக்காயம் பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறுதில்ல, அந்த ஸ்கின் மூடிக்கிறதுல அந்த மாதிரி அந்த ரூட்ஸ் மூடிக்கும். அப்படி மூடும்போது அந்த ஹேர் ரூட்ஸ் க்ளோஸ் ஆகிறதுனால முடி பழையபடி வளர்கிற பருவத்துக்கு வரும்போது வெளியே வர முடியாமல் ஆகிடும், டிலே ஆகிடும். அந்த ரூட்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடம் ஷைனிங் ஆகி வளவளப்பாக இருக்கும். அந்த இடத்துல திரும்ப முடி வளராது. இதுதான் ப்ராப்ளம் எல்லாருக்குமே. சரி, இயற்கையாக பழையபடி அந்த முடியை வளர வைக்கணும்னா ஒரே வழி தான், அந்த ஹேர் ரூட்ஸை பழையபடி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி தலைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் மறுபடியும் ரீக்ரோத் பண்ண முடியும். இதுக்கு தான் சொல்யூஷன் இல்லாமல் எல்லாரும் போராடிட்டு இருந்தோம். இது நான் கிட்டத்தட்ட 2021 இதை கண்டுபிடிச்சேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே அந்த ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த துளைகள் மறுபடியும் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது பழையபடி நேச்சுரலாகவே ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் நான் கண்டுபிடிச்சது. இதனால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா 25,000 பேருக்கு மேலே இருக்கும் என்னோடய கான்டாக்ட்ஸில் மட்டும். அவ்வளோ பேருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், இப்போ வரையும் கொடுத்துட்டு இருக்கேன். பேசிக்காக இதுதான் நான் பண்ணது இது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வழுக்கையாக இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ரீக்ரோத் பண்ண வைக்க முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி வளர்கிறதுக்குன்னு ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடி கொட்டி பல வருஷம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸை பழையபடி ப்ரொடியூஸ் பண்ண வச்சா மட்டும்தான் மறுபடியும் ஹேர் ரீக்ரோத் ஆகும். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நான் இதை ஆராய்ச்சி பண்ணி, நீங்கள் ஃப்ளவர் மெடிசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலர் மருத்துவம். அந்த டாக்டர் ஒருத்தர் எனக்கு தெரியும். அவரோட ஸ்டூடெண்ட்டு நான் வச்சுக்கிங்களேன். ஏன்னா அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் முடி சார்ந்து மட்டும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே கிடையாது.
அப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சோம். இதை நாங்கள் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகிருக்கு, 5 வருஷம். அது எப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு பொண்ணு, ஒரு 14 வயசு பொண்ணு, நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த அலோபேஷியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ப்ளீட்டாக தலையில் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே முடியலாமல் ஆகிடும். கண்ணு புருவத்துலேருந்து எங்கேயுமே முடியலாமல் ஆகிடும். இதுக்கு வந்து அவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க, ஆனால் சரியாகவே இல்லை. இப்போ நான் என் ஹேர் ஆயிலை கொடுத்தே நிறைய பேருக்கு அதெல்லாம் சரி பண்ணியிருக்கேன், ஹேர் ரீக்ரோத் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலும் அந்த ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் ஆனால் மட்டும் பத்தாது. அவங்களுக்கு அந்த முடியை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கு. அதை திரும்பவும் ரீப்ரொடியூஸ் பண்ண வச்சா மட்டும்தான் வளரும். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக, அதாவது சொன்னால 5 வருஷமாக இது பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். அந்த பொண்ணை வச்சு தான் நாங்கள், அந்த பொண்ணு ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு முடியலை. பாருங்கள், ஆஃப்டர் ஃபோட்டோவையும் பாருங்கள். இது 4 மாதத்தில் வளர்ந்தது. இதுக்கு நாங்கள் காம்பினேஷனில் ரெடி பண்ண ஒரு மருந்து, இதுதான் அந்த மருந்து. பார்த்துக்குங்க, இதுதான் அந்த மருந்து. இது எப்படின்னா 2 வேளை கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் இருக்குங்களா. இதில் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 hour to 1 hour முன்னாடி ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் 15 சொட்டு விட்டு குடிக்கணும். அதே மாதிரி இது வந்து நைட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் 15 சொட்டு விட்டு குடிக்கணும். இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேரை, அதாவது முடி வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஹார்மோனை அகைன், நான் தமிழில் சொல்லட்டுமா, மறுபடியும் உங்களுக்கு அந்த ஹார்மோன்களுக்கு புத்துயிர் அளித்து மீண்டும் சீராக சுரக்க செய்கிறது. சுரக்கப்பட்ட அந்த ஹார்மோன்கள் இரத்தத்தின் வழியாக பயணித்து புதிய முடி உற்பத்தியை தொடங்குகிறது. இதெல்லாம் நான் தூய தமிழில் எழுதி வச்சேன், மறந்து விடான்றதுக்கு அதெல்லாம் படிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு 3 to 4 months கம்ப்ளீட்டாக முடி வந்துருச்சு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை நான் செக் பண்ணுறதுக்கு திரும்பவும் கம்ப்ளீட் பால்டு, முடியே இல்லாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக முடியலைன்னு வச்சுங்க. என்ன ட்ரீட்மெண்ட் வந்து முடி இதாகலை. இப்போ நான் கிளினிக் வச்சுருக்கேன். அந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா பிஆர்பி, ஜிஎஃப்சி, நான் ஹேர் ரீக்ரோத்துக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நான் கொடுப்பேன். நான் உங்களுக்கு கிளினிக் அட்ரஸ் போடுறேன், தேவைப்படுறவங்க வந்து இது பண்ணிக்கிங்க. பிஆர்பி, ஜிஎஃப்சி எல்லாமே உலகத்திலே, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப தரமாக இருக்கும், நானே நின்று பண்ணுவேன். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு இதாகலை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்குமே இப்போது புது முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. இதான் நான் கண்டுபிடிச்சது. இது ஒருவேளை உலகத்திலே ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் ஹேருக்காக நிறைய எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. முடிஞ்சால் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 இன்டேக்கு உள்ளுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தலையில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் தான். ஏன்னா என்ன மெடிசன் எடுத்தாலும் ஹேர் ரூட்ஸ் பழையபடி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் முடி வெளியே வர முடியும். அதுக்கு தான் இந்த ஹேர் ஆயிலு. சரிங்களா. இது வந்து ஒரு சிலவங்களுக்கு சத்து கம்மியால் முடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலு ப்ளஸ் பூஸ்டர்னு ஒன்று கொடுப்பேன். இது வந்து கடல் பாசி, ஸ்ட்ராபெரி வச்சு செஞ்ச மிட்டாய் மாதிரி இருக்கும் 1 month. இது டெய்லி ஒரு பேக்கெட் சாப்பிடணும். எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு முடி வளர்ச்சி தேவை சத்தை கொடுக்கும். நார்மலாக இருக்கவங்க அந்த ஹேர் ஆயிலும் இந்த இன்டேக் மட்டும் எடுத்துங்க. நேச்சுரலாகவே க்ரோத் ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பட் எதுவுமே முடியாதவங்களுக்கு, அந்த ஹேர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்கள் ஸ்டாப் ஆனவங்க இதை எடுத்துக்குங்க. கண்டிப்பாக ரீக்ரோத் ஆகும். இது ஸ்டக் ஆகுது, ஏன்னா நான் இப்போ என்னால் பேச முடியல. எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப இது ஹாப்பினஸ்ஸாக இல்லை ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால் அந்த மாதிரி இருக்கேன்.
இந்த மருந்துக்கு நான் வச்சுருக்க பேர் பார்த்தீங்கன்னா மதர் மெடிசன். ஏன்னா இது வந்து தாய்ப்பால் மாதிரி. இது எடுத்துக்கும் போது எல்லாமே உடம்புல இருக்க எல்லாமே புத்துயிர் பெற்று மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க, இது நேச்சுரலான்னு கேட்கலாம். இது 100% நேச்சுரல். இது பார்த்தீங்கன்னா நான் எப்படி தயாரிக்கிறேன்னா, இதுக்கு ஒரு தாவரம் இருக்குது, ஒரு செடி. அந்த செடி பேர், தமிழ் பேர் வந்து மான் கொம்பு செடி. அந்த செடியோட ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து ஒரு சில தாவரத்தின் சாறு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தில் ஒரு சில தாவரம், நீங்கள் மூங்கில் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை பியூரிஃபை வாட்டராக மாற்றி, அதாவது முழுமையாக சுத்தப்படுத்தி, அதில் வந்து இந்த செடியோட சாரை விட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் 40 நாள்னு வச்சுக்கிங்களேன், அது வரைக்கும் அதில் ஊற வச்சு பதப்படுத்தி எடுத்து கொடுக்குற காம்பினேஷன் தான் இது. கம்ப்ளீட்டாக முடியே இல்லாதவங்களுக்கு நேச்சுரலாகவே ரீக்ரோத் ஆகுது. ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஒரு சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரில, அவங்களுக்கு வந்து முடிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் பார்த்தாலும் பின்னாடி டோனர் இல்லை. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது காரணம் ஹேர் இல்லைன்னு சொல்லி. நான் இந்த வீடியோவில் காட்டலாமான்னு தெரியல. அவங்க பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடி இல்லாமல் இருந்தது, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கு ஒரு 3 monthஸில் நல்லா, அதாவது ஃப்ரண்ட்டில் கொட்டின அந்த முடியே வளர்ந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 3 months 4 monthஸில் மேரேஜ்னு என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நானும் சந்தோஷப்படுறேன். இதை நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் உங்களுக்கு பலனே தரலன்றவங்க கண்டிப்பாக வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரலாக உங்களுக்கு அந்த ஹார்மோன்கள் பழையபடி தூண்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு ரீப்ரொடியூஸ் ஆகும். அது மறுபடியும் உங்களுக்கு புது முடியை உற்பத்தி செய்யும். இதுவரைக்கும் நான் நிறைய விஷயங்களுக்கு முழுமையான கேரண்டி என்னால் கொடுக்க முடியல, நான் சொல்ல முடியல. ஆனால் இதை சொல்கிறேன், இந்த இன்டேக்கை மட்டும் ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாக நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, என்ன ஏஜ் ஆனாலும் சரி, ஹேர் ரீக்ரோத் ஆகும். ஓகே, முடிஞ்சால் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் யூஸ் ஆகட்டும். என்கிட்ட நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கினவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நான் இதை எப்படி படித்தேன், எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அது வீடியோ லென்த்தாக போகும், அதனால் நான் சொல்லலை. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 400 வரும், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 50 rupees வரும். ஆயிலோடு நீங்கள் வாங்கும்போது கொரியர் சார்ஜ் வராது, டெலிவரி ஃப்ரீ மாதிரியே இருக்கும். அதிலே அனுப்பிச்சிடுவேன், உங்களுக்கு ஒரே நாளில் டெலிவரி ஆகிடும். இது வந்து என்னோட ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக கூட இருக்கலாம். இது உலகத்துலேயே கூட ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம். இது என்னோட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே கடவுள் செயல், நான் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நான் இது மேலே 100% நம்பிக்கை வச்சுருக்கேன், கண்கூட பார்த்தது. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். இதுலேயும் வீடியோலேயும் உங்களுக்கு என்னோடய கிளினிக் அட்ரஸ், அதே மாதிரி என்னோடய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்நேரத்தில் வேணால் கால் பண்ணுங்கள், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. கண்டிப்பாக 100% ஹேரை ரீக்ரோத் பண்ணிட முடியுன்ற நம்பிக்கை இப்போ எனக்கு வந்துருச்சு. அதாவது எந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் ஹேரை ரீக்ரோத் பண்ண முடியும். லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, சைடு எஃபெக்ட் உள்ள ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்பீங்க. இதில் 100% சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. 100க்கு 100 உங்களுக்கு புது முடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல மறந்துருக்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.